ஹாய்ங்க. இந்த ஃப்ளைட்டில் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. என் குழந்தைங்களுக்கு ஒரு பவுச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, இயர்பட்ஸு, மாஸ்க்கு, சாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாஸ்க்கு நான் கொரோனாக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ளே உட்காரணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் கண்ணில் மாட்டிட்டு சுகமாக தூங்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இது கண்ணுக்கு போடுறதுடோன்ட்டு. சாக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய துணி மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இந்த ஃப்ளைட் ஏறும்போது ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு டிப்பு டாப்பாக தான் ஏறுறோம். இந்த பழைய சாக்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இருந்தாலும் வீட்டில் அடுப்பு துடைக்க பழைய கறி துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிராயிங் புக்கும் கிரையான்ஸும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னடானா, இந்த துணி கடைக்கெல்லாம் போகும்போது இவ்வளோ ரூபாய்க்கு துணி எடுத்தால் தான் உங்களுக்கு கட்டப்பையோ பேகோ தருவோன்னு சொல்லுவாங்க. அதில் ₹1 கம்மியான கூட தரமாட்டாங்க. அப்போ இங்கே நமக்கு ஒரு பேகு பர்ஸ் எல்லாம் கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு?